வணக்கம். நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சமீபத்தில் பெரிய ஹிட் அடித்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம சினிமாக்களில் சொல்கிற மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னால் திரௌபதி வெடி தாங்க. அது எல்லோரும் பல பேர் அதிர்ச்சியாக பார்த்துட்டு நீங்களுமா அப்படின்லாம் யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்லாம் பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, நான் படம் பற்றி விமர்சனம் பண்ணுறேனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. படம் விமர்சனம் பண்ணக்கூடாதுலாம் இல்லைங்க. நம்ம அதுக்காக வரல, நம்முடைய சேனல் அதுக்காக தொடங்கப்படலை. தேவையான நல்ல படங்களை நம்ம பாராட்டவும், நல்ல படங்களுடைய பெருமைகளை சொல்லவும் தயங்கவும் மாட்டோம். இந்த திரௌபதியை பற்றி பார்த்ததில் நிறைய கேள்விகள் மேலே கேள்விகளாக கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விகளில் முக்கியமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது வந்து ஆரிய கடவுள்களை பற்றிய விஷயம், அதை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஒரு பெரிய தேசம். இந்த இந்திய தேசத்தில் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நம்பிக்கைகள் ஒன்றாக இருக்குது. காசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ராமேஸ்வரத்துக்கு வர்றாரு, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் காசிக்கு போகிறாரு. இது அவரவர்களுடைய நம்பிக்கை. நம்ம வந்து அந்த காலத்தில் பயணப்படுறதுக்கு ஒரு காரணம் வேணும். ஏதாவது ஒரு என்ன சும்மா நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஒரு நேர்த்திக்கடன் இருக்குங்க, அதை முடிச்சு வச்சுட்டு போகலாம்னு இருக்கேன். அப்போ புதிய ஊர்களை பார்க்கவும், புதிய மனிதர்களை பார்க்கவும், புதிய பண்பாட்டை அறிந்து கொள்ளவும் நம்முடைய முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. சரி, அடுத்தது இதனால தான் என்னென்னா, ஆதிகாவியமான வால்மீகால் எழுதப்பட்ட அந்த ராமாயணம் கம்பர் எழுதுவதற்கு முன்பாகவே நம்முடைய சங்க இலக்கியங்கள்லாம் இருக்குங்க. நான் அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன். ராமனை பற்றிய குறிப்பு சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அதாவது, மூவுலகும் ஈரடியால் முறை திரம்ப வகை முடித்து தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியோடும் காண்புகுந்து. தம்பியோடும் காண்புகுந்த ராமாயண கதை சிலப்பதிகாரத்தில் இருக்குது, புறநானூற்றில் இருக்குது. நம்முடைய இலக்கியங்கள்லாம் அதை ஏற்றுக்கிட்டு இருக்குது. இன்னொன்று, அது ஒரு காப்பியமாக, அது வந்து ஒரு இலக்கிய ரீதியாக தான் நம்ம பார்க்கணும். அதே போல் பாத்திரங்கள் பற்றி சொல்கிறப்ப திரௌபதியை அப்படி பண்ணாங்க, திரௌபதியை அப்படி பண்ணாங்க, இது கால வழக்கங்க. இது வந்து எவ்வளவோ முந்தின காலம். அப்போ பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் வேறு மாதிரி இருந்தது. இன்னும் கூட சொல்கிறதா இருந்தால், சீன நாட்டில் ஒரு பழக்கம் இருந்தது. கால் சின்னதாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தான் அழகு அதிகம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், காலை கட்டி வச்சு ரத்தம் வர கீறி விட்டு ரத்தத்தெல்லாம் இது பண்ணி காலை சூம்பின மாதிரி வச்சுக்கிடுவாங்களாம். அதுதான் அழகுன்னு. இப்போ நீங்கள் அதை கேட்டால் சிரிக்க மாட்டிங்களா? அது அந்த காலத்தில் ஒரு அழகுன்னு வச்சுருந்துருக்காங்க. இப்போ நீங்கள் கருப்பின மக்கள், சவுத் ஆப்பிரிக்கா மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கழுத்து நிறைய இவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்காங்க, நகையாக போட்டிருக்காங்க. இது எதுக்கு இவங்க தூக்கிட்டு அலைகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது அவர்களுடைய நாகரிகம். காதில் இங்கேருந்து இது வரைக்கும் போட்டிருக்காங்க, அது அவர்களுடைய நாகரிகம். இப்போ இதெல்லாம் காலம், அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இன்னும் சொல்கிறதா இருந்தால், திரௌபதி மாதிரி கேள்வி கேட்ட பெண்ணு, அறிவாளியான பெண்ணு யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க கேளுங்க. சூதாட்ட சபையில் தர்மன் முதல்ல நாட்டை வச்சிழந்தான், வீட்டை வளைச்சிருந்தான், எல்லாத்தையும் வச்சிழந்தான், தன்னை வச்சிழந்தான், தம்பிமாரை வச்சிழந்துட்டான். இப்போ கடைசியாக சகுனி ஒரு கேள்வி கேட்டான். தவர், தோத்ததை பூரா திருப்பி தர்றேன், ஓ மனைவியை வச்சு ஆடுறியா? உலகத்திலே யாரும் செய்ய முடியாத தப்பை செஞ்சாங்க தர்மன். பாரதியார் போட்டு கிளின்னு கிழிச்சிருப்பார். நம்ம இந்த பாணியில் சொல்கிற தர்பார் பாணியில் சொல்கிறதா இருந்தால், யாரா நீ, எப்படா நாட்டை அடக வைக்கலாம் அப்படிலாம் தர்மனை வைவார். அப்போ தோத்துடுறாருங்க. தோத்த உடனே அவளை சபைக்கு எழுதிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஒரு அருமையான கேள்வி கேட்குறா. யார்? அந்த வந்த தேரோட்டிகிட்ட கேட்குறா பாஞ்சாலி, தர்மன் என்னை வச்சு ஆடி தோத்துட்டான்னு நீ சொல்கிற, ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வா, போய் கேட்டு வா. தன்னை வைத்து ஆடிய பிறகு என்னை வைத்து ஆடினானா, அல்லது என்னை வைத்து ஆடிய பிறகு தன்னை வைத்து ஆடினானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கேட்டு வா போ. அவன் தேரோட்டி போய் கேட்டான். இந்த கேள்வியை துரியோதனுக்கு புரியல, அவனுக்கு அவ்வளோவா புரியாது. எல்லாம் அங்கேருந்து பீஷ்மர் துரோணர்லாம் அப்படியே அசந்து போய் நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறா, தன்னை வைத்து ஆடி தோற்றுவிட்டான் தர்மன் என்று சொன்னால் என்னை வைத்து ஆட உரிமை இல்லை, நான் ராஜகுமாரி. அதே போல் என்னை வைத்து ஆடிய பிறகு அவன் தன்னை வைத்து ஆடுவதற்கு தகுதி இல்லை, அதுவும் அவன் செய்யக்கூடாது. தர்மன் செய்தது தவறு. எப்படி கேள்வி கேட்குறா தெரியுமா? அந்த சபை நடுவே நின்று பேசுகிற பேச்சு இருந்ததில் அங்கே உட்கார்ந்துருந்த ஆட்கள்லாம் பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி எல்லாம் ஐஎம் சாரின்னு உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் கூட வாயை திறக்கலை.
கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறா. இதுதான் தர்மமா, இதுதான் நியாயமா? இந்த கேள்விக்கு யாரும் பதில் இன்னைக்கு வரைக்கும் யாரும் பதில் சொல்லலை. அது மட்டும் இல்லைங்க, காற்றுக்கு சொன்ன போதும் ராமன் கலங்கவில்லை, அரியணை ஏறு என்று சொன்ன போதும் மகிழவில்லை. அதே போல் பாஞ்சாலியும் திருமணமான போதும் அவர்களோடு சந்தோஷமாக தான் இருந்தா. காட்டில் போய் கஷ்டப்பட வேண்டிய சூழல் வந்த போதும் அந்த அட்சய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு சாப்பாட்டை வச்சுக்கிட்டு அவள் எத்தனை பாடுபட்டாதுறீங்களா? உங்களுக்காகவே சொல்கிறேன், 10 தடவை திரௌபதியை பற்றி என்னால் பேச முடியும். இது 2 பார்ட் 2. பார்ட் 3ல் பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன்.